அப்படின்னா, நம்ம மனுஷங்களா இருந்துக்கிட்டு எத்தனை எத்தனை தப்பு பண்றோம். அன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு வலின்னு வர்றதை மட்டும்தான் நம்ம வலின்னு நினைக்கிறோம். மனிதர்களுக்கு வலிக்கிறது போலதான் ஓரறிவுல இருந்து 5 அறிவு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் வலிக்கும் அப்படின்றத இந்த புத்தகம் பேசுது. நான் நிஜமா சொல்றேங்க, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஜூ போகணும் அப்படின்ற எண்ணத்தையே நான் விட்டுட்டேன். ஏன் தெரியுங்களா? ஒரு கவிதையில காலக்கெடுன்னு ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதையில ஒரு கரடி கூண்டுக்குள்ள இருந்துட்டு கேக்குது, கொலை கொள்ள அக்கிரமம் பண்ண உனக்கு விடுதலைன்னு ஒரு நாள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு எங்க இருக்கு, நான் என்ன இதை செஞ்சுட்டேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்றத கேட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஜூக்கு போன உடனே அந்த பறவையை பார்த்துறதும் அந்த விலங்கை பார்த்தோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், பார்த்து சிரிச்சுக்கிட்டோம், அவ்வளோ சந்தோஷமா போறோமே. ஒரு நிமிஷம் அந்த அங்கே உள்ள இருக்கக்கூடிய விலங்கோ பறவையோ அதோட குடும்பத்து அதுக்குன்னு ஒரு காதல் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ இழந்திருக்கோம் அப்படின்றத நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? நிஜமா இந்த கவிதை நூல் என்னை அதை நினச்சி பார்க்க வச்சுச்சு. இனி என்னைக்கும் வாழ்க்கையில் நான் ஜூ போகிறதா இல்லை. அதுபோல் உங்களுக்கு இந்த கவிதை நூலை பற்றி பேசுகிறதுக்கு நான் இந்த கவிதை ஒன்று வாசித்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பணம் கொடுத்து பவிசாய் வாங்கினேன், வாதம் செய்ய வலுவில்லை எனக்கு, ஆனாலும் இது கேள், கோடி சிசுக்களை கொன்று ஆடிக்கழுவில் நீ வாங்கிய ஆடையில் கூர்ந்து பார், பலபலக்கும் இலைகளுக்கிடையே பரிதவிக்கும் 10,000 ஆவிகள் தெரியும், மங்கள வீட்டில் நீ என் மரணத்தை சுமக்கிறாய். அப்போ நம்ம ஒரு பட்டு புடவை, எல்லாருக்கும் ஒரு பட்டாடை அணியணும் அப்படின்றது ஒரு ஆசை தான், எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடியதுதான். நம்ம என்னென்னலாம் அழகா இருக்குன்னு வாங்கி போடுறோம். ஆனால் அந்த பட்டு புடவைக்குள்ள எத்தனை பட்டுப்புழுக்களோட உயிர் போயிருக்கு அப்படின்றது இந்த கவிதையை நான் வாசிச்சு ரொம்ப மன வருத்தமான. இது போல எந்த கவிதையுமே எந்த கவிதைக்கும் சலைச்சதில்லை. மரம், மட்டை, செடி, கொடி, ஒரு பழம், ஒரு விதை, ஒரு முருங்கை விதை பேசுது, குளம் பேசுது, இப்படி குப்பை கூட பேசுதுங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த கவிதை நூலில் இருக்குது. கட்டாயம் அந்த கவிதை நூலை எல்லாரும் படிக்கணும். இது எதுக்கு படிக்கணும்? இது ஒரு விளம்பரம் இல்லைங்க. இந்த கவிதை நூலை படித்து நான் என் மனசளவில் மாறினேன். அதில் தேனி ஒன்று விஷயம் பேசுது, நான் கூடு கட்டி வச்சிருந்தா அதை உடைச்சிட்டு போயிடுறேன், எனக்கு வீடு இல்லையேன்னு உள்ளே வந்தால் விளக்கமாத்த எடுத்து அடிக்கிறேன்னு அந்த கவிதை நான் படித்தேன். அது ரொம்ப உக்கிரமாக சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்குது அந்த கவிதை. இது சொல்ல நேரம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த தேனி வருது, என்னால் அதை விரட்டுறதுக்கு மனசே இல்லை. இது போல் எல்லாருடைய மனசும் நம்ம மாறும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் இதை வாங்கி படிக்கணும். நன்றி.